ராக்போர்ட் பயோகிராஃப் நிறுவனத்திலிருந்து ஒரு சக்சஸான விவசாயம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் சாஸ்தா ஆயில் ஸ்டோரோட ஓனர் தான் பார்க்க போறோம் சார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் முழு நேர விவசாயம் இருக்கிறாங்க. நம்ம நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரங்கப்பூரி, சாத்துக்குடி, அது இல்லாமல் பாக்கு, உங்களுக்கு மா, கொய்யா, சப்போட்டா, எலுமிச்சை, நாவல், கொடுக்காப்புளி, அதெல்லாம் வந்து மேங்கோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மல்டி கிராப்பாக அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 ஏக்கருக்கு மேலேயே பண்ணிட்டு இருக்காங்க. 20 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கிராப்பே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சார் தான் மீட் பண்ண போகிறோம். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரங்கப்பூரி, சாத்துக்குடி வாங்கி நடவு பண்ணி 3 மாதம் ஆகுது சார். அந்த செடியை நான் காமிக்கிறேன், வாங்க சார். சாரை போய் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ நம்மளோட விவசாயத்தில் அனுபவம்லாம் எப்படி சார் இருக்கு? நமக்கு விவசாயத்துல முதல்ல வந்து கெமிக்கல் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். கெமிக்கல் உரம் தான் போட்டு. நமக்கும் செட்டியாருக்கும் விவசாயத்துக்கு ஜென்ம பகம்னு எங்க அப்பா சொல்லுவார். ஓகே சார். அது மாதிரி இருந்த இடத்துல இது வந்து ஒரு பர்பஸ்க்காக வாங்கினது. ஓகே சார். அது கடைசியில விவசாயமாவே ஈடுபாடு வந்து அதுக்காக நம்ம நிறைய சிரமப்பட்டிருக்கிறோம். நிறைய பொசிஷனுக்கு கொண்டாந்துருக்கிறோம். இது வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு பிள்ளையை வளர்க்குறது ஒரு பெரிய காரியம். ஆமா சார். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2000 மரங்கள் இருக்கு. அந்த 2000 பிள்ளைகளை வளர்த்து 2000 பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி தான் அர்த்தம். ஓகே சார். இப்போ நம்ம ராக்போர்ட் பயோகிராஃப் நிறுவனத்திலிருந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி சார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு சார்? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போதான் நான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதான் 3-4 மாசத்துக்கு முன்னால தான் வாங்கி நடவு பண்ணி. அதுக்கு முன்னால எல்லாம் வாங்கினது கிடையாது. ஓகே சார். சாத்துக்குடி நடனம் அப்படிங்கிறதுக்காக இது மூல மாமரமா இருந்துச்சு. ஓகே சார். பூரா மாமரம் தான். ஓகே சார். இது ஊடால இதை போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டு வச்சிருக்கிறேன். தென்னை மரத்துக்கு கூட பாக்கு போட்டிருக்கிறேன். தென்னை மரத்துக்கு பாக்கு போட்டிருக்கீங்க. மாமரத்துக்கு இடையில கேப்ல சாத்துக்குடி போட்டிருக்கிறேன். இப்போ மாமரம் இந்த வருஷம் வந்து விளைச்சல் ரொம்ப அதிக, ரேட்டு கம்மிங்கிறாங்க. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க சார்? ரொம்ப மோசம். ரொம்ப மோசங்கிறீங்க சார். அதாவது செலவு பண்ண காசு கூட எடுக்கிறது கஷ்டம். ஓகே சார். அதெல்லாம் பண்ண முடியாது. டன் வந்து நமக்கு வந்து இந்த வருஷம் மாம்பழம் கிடைச்சது சார். சார் போன வட்டம் எனக்கு வந்து 7 டன் கிடைச்சிச்சு. 7 டன் கிடைச்சிச்சு இந்த மரத்துல. ஓகே சார். இப்போ இந்த வருஷம் 4 கிரேடு தான் கிடைச்சது. 4 கிரேடு தான் கிடைச்சிச்சு. உங்க நாவல் வந்து எவ்வளவு சார் நமக்கு? நாவல் இந்த வட்டம் நல்ல சீசன் அரைவல். சுகர் பேஷண்ட் ஸ்பெஷலா சாப்பிடுவோம் நம்ம நாவல். மகாராஷ்டிரா நாவல். எத்தனை டன் நமக்கு ஈல்டு வந்துச்சு சார்? அது கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு மேல வந்து. 1 டன் சார். நல்ல லாபம் வச்சுங்களா சார் உங்களுக்கு? லாபம் அதாவது வேல்யூ ஆடடா பண்ணாதான் லாபம் வரும். பை ப்ராடக்ட் பண்ணாதான் லாபம் வரும். இது அப்படியே கொண்டு விற்கணும்னா மார்க்கெட்ல உடனே விற்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ கொடுக்காப்புளியில் எப்படி சார் இன்கம் இருக்கு? கொடுக்காப்புளியில எங்களுக்கு இது வரைக்கும் இன்கமே வரல. ஓகே சார். அதுக்கு ஏதாச்சும் ஒரு டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் டெவலப் பண்ணணும். இப்போ தென்னை மரத்துல எப்படி சார் வருமானம்? தென்னை மரத்துல எல்லாம் பரவாயில்ல. தென்னை மரம் 2 அதுக்கு பூராமே நான் மீனமிலம், சாணப்பாசி கரைசல் இது மாதிரிதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 20 ஏக்கருமே வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு. ஆமா, கெமிக்கலே கிடையாது. கெமிக்கல் வரமே கிடையாது. இப்ப நம்ம நிறுவனத்தோட ரிலேஷன்ஷிப் வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு விவசாயத்துல ஒரு மாற்றம் கிடைச்சிருக்குங்களா சார்? இது வரைக்கும் இது இன்னும் 1 வருஷம் ஆகணும். 1 வருஷம் ஆகணும் சார். ஆனதுக்கு அப்புறம் அதாவது இப்பவே லேசா காய் பிடிச்சிருக்கு. ஒண்ணு காய் செடியில காய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அது பிச்சு போட்டுறது. இப்ப இதுல வந்து காயெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டீங்களா? ஆமா, கட் பண்ணி விட்டாச்சு. ஒரு செடிக்கு எத்தனை காய் சார் வந்திருக்கு சார்? நம்ம சும்மா ஒரு 2 தான் இருக்கு. 1-2 காய் வந்திருக்கு சார். பூ எந்த அளவு எடுத்துருந்துச்சு சார் உங்களுக்கு? பூ ஓரளவு பரவாயில்லாம இருந்துச்சு. பூ ஓரளவு நல்லா பரவாயில்லாம இருந்துச்சு சார். உங்களுக்கு அக்ரில வந்து பாக்குறாங்களா சார்? இடையில ஒரு தடவை வந்தாங்க. ஒரு இடம் வந்து 3 மாசத்துல வந்து நடும்போது வந்தாங்களா சார்? ஆமா, நடும்போது எல்லாம் வரல. நட்டதுக்கு அப்புறம் தான். நட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தாங்க சார். செடி இறக்கும்போது வந்து இறக்கி கொடுத்தாங்களா சார்? வேற என்னென்ன பண்ணி கொடுத்தாங்க சார்? நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா நீங்க இறக்கி விடுற வரைக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார். அவங்க இறக்கி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து கட்டணி. அதுக்கப்புறம் நம்ம தான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம், பாத்துக்கிறோம். ஏதாச்சும் விவரம் கேட்டா அவங்க பதில் சொல்லுவாங்க. இது மாதிரி நடுங்க, இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, எப்போ வேணுமோ கனெக்ட் பண்ணிக்கலாம். சாத்துக்குடி மட்டும் எத்தனை ஏக்கர் நட்டுருக்கீங்க சார்? சாத்துக்குடி மட்டும் நான் இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு 600 செடியை நட்டுருக்கேன். 600 கன்று நட்டுருக்கு சார். நல்ல ரிசல்ட் வந்திருக்கு சார் உங்களுக்கு? இப்பதான் வந்துட்டு இருக்கு. இன்னும் 1 வருஷம் போனாதான். 1 வருஷம் தானே ஈல்டு எப்போ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சார் உங்களுக்கு. இப்போ மற்ற விவசாயம் எப்படி சார்? என்ன பேர்? அதாவது கெமிக்கல் போட்டா இந்நேரம் எனக்கு சீக்கிரம் வந்திருக்கும். கெமிக்கல் போடல, இயற்கை உரம் ஒன்லி இயற்கை உரம் மட்டும்தான் போறேன். கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். மண் வந்து நல்லா இருக்கும். பாருங்க, செடி வளருது இல்லையோ, புல்லுதான் வளருது. ஓகே சார். அது மாதிரி அந்த அளவுக்கு இயற்கை எங்கேயுமே சாகாது. ஓகே சார். களைக்கொல்லி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. களைக்கொல்லி எதுவும் யூஸ் பண்ணல. இயற்கை தான் விரும்பும். இயற்கை உரைக்கிறது தான் ஆசைப்படுறீங்க சார். இப்போ மற்ற விவசாயி வந்து என்ன கண்ணு வாங்கி நடவு பண்ணலான்னு இப்போ சஜஷன் பண்றீங்க சார் நீங்க? மற்ற விவசாயிகள் சார் இப்போ உங்களை பார்த்து மற்ற அவங்ககிட்ட இருக்கிற இடம், அவங்க கவனிப்பு, இதை பொறுத்து தான். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில எல்லாம் புது விதமான பயிர் பண்ணணும், தாராளமா லாபகரமான பயிர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன பயிர் நட்டா நல்லா இருக்கு சார்? இல்ல, இந்த சாத்துக்குடியே நடறதா இருந்தாலும் நடலாம். இது காரணம் என்னன்னு கேட்டா, இது வந்து ரொம்ப பூச்சி தாக்குதல் இதெல்லாம் அதிகமா இல்லாம, பூச்சி நோய் தாக்குதல் கம்மி.
பிரச்சனை மெயின்டைன் பண்ண வேண்டிய வேலைகள் கம்மி. சாத்துக்குடி போதும். இதுல அந்த நன்னாரி வேறு வெட்டி வேறுன்னு சொல்றாங்க. ஓகே சார். அந்த மாதிரி இந்த வட்டம் பண்ணலாம் அப்படின்னு ஓரமுக்கு பூராம எனக்கு வேக்கண்ட் இடம் இருக்கு. டிஃப்ரெண்டான ஒரு விவசாயம் பண்ணலாம்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆமா ஆமா. ரங்கபுரி சாத்துக்குடி போறதுல பூச்சி நோய் தாக்குதல் கம்மி, ஈல்டு மெதுவா வளரணும் வைக்கலாம்னு இருக்கீங்க. ஆமா ஆமா. ஆனா உங்க இடத்துல நட்டதுக்கு அப்புறம் பிஞ்சு வந்திருக்கு, பாத்துருக்கீங்க. இதுவே நமக்கு பெரிய பிச்சு தான் போட்டிருக்கீங்க. இதுவே நமக்கு பெரிய சக்சஸ் தான் சார். சாரை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார். நன்றி. வாங்க.